ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. 2 பேதுரு 1:2. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுடைய விருப்பு வெறுப்பு என்ன, சுவாபம் குணாதிசயம் என்ன என்பதை மனைவி அறிய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பிரியமாய் நடந்து கொள்வது எப்படி என்பதையும் இருவரும் அறிந்திருக்க வேண்டும். அதுபோல நீங்கள் கிறிஸ்துவை நெருங்கி அவருடைய கிருபையை அறிந்திருக்க வேண்டும். அவருடைய கல்வாரி சிநேகத்தை, அவருடைய மனதுருக்கத்தையும் கிருபையையும் காருண்யத்தையும் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் நிச்சயமாகவே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும். கர்த்தர் தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டும் தயவுதான் கிருபையாகும். கல் நெஞ்சமுள்ளவனுக்கும் கொடூரனுக்கும் கள்ளர்களுக்கும் கூட அவர் கிருபை பாராட்டுகிறார். மனம் திரும்பும்படி தவணைகளை தருகிறார். தேவ பிள்ளைகளே, மேட்டுமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். உங்களை தாழ்த்தி அவர் சமூகத்தில் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருகும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, பிரசவ காலத்திற்கு முன்பே பிள்ளை பிறந்து அதை இழந்து கண்ணீரோடு மன சஞ்சலத்தோடு வாழ்கின்ற பெற்றோரை கர்த்தருடைய ஆறுதல் தரும் கரம் தொட்டு அவர்களை ஆற்றி தேற்றி சமாதானத்தால் நிறைத்து இழந்து போன சுதந்திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள உங்கள் இரக்கம், கருணை, ஆசீர்வாதம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உலகம் எங்கும் உள்ள மக்கள் அனைவரும் இயேசுவே மீட்பர், சகாய, ரட்சகர் என்பதை அறிந்து உணர்ந்து முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உம்மை தொழுது கொள்ளவும், இயேசுவை அறியும் அறிவில் வளரவும், உம்முடன் உள்ள உறவில் பரிசுத்தத்தோடு நிலைத்திருக்கவும் உங்க கிருபை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சகல தீங்குக்கும் சகல தீமைக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், போக்குவரத்தில் உங்களது பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். தேவனே, நெடுநாளாய் வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரையும் உங்க தழும்புகளால் குணப்படுத்துங்க. மருத்துவமனையில், வீடுகளில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் மற்றும் விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தேவரீர் இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, எங்கள் அனுதின வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளுகிற சவால்களை உங்க உதவியுடன் மேற்கொள்ளவும் ஏற்ற முடிவுகளை எடுக்கவும் உங்க ஞானம் தாங்க. ஆண்டவரே, குறைவில்லா மகிழ்ச்சியும் சமாதானமும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்திட உங்க கிருபை தாங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், மழை வெள்ள சேதத்திலிருந்தும் மண் சரிவினால் குளிரினால் ஏற்படும் பாதிப்புகள் இருந்தும் மக்கள் பாதுகாக்கப்படவும், பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதார தேவைகள் சந்திக்கப்படவும், சைலண்ட் ஹார்ட் அட்டாக்கினால் பாதிக்கப்படுகிற மக்களை தேவன் விசேஷித்த விதமாக குணப்படுத்தவும், இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரான சட்டங்களை இயற்ற எடுக்கும் முயற்சிகளை தேவன் முறியடிக்கவும், வங்கதேசத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்படியாகவும், சுதந்திர தின கொண்டாடப்படும் நாட்களில் எந்த தீங்கும் ஏற்படாதவாறு தேசம் காக்கப்படவும், விமானங்களில் பயணம் செய்வோர் அனைவரையும் தேவன் பாதுகாக்கும்படியும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.